Hi, hello friends, welcome to Punarvi's kitchen. என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. இன்னைக்கு இந்த வீடியோல முருங்கை பூல பொரியல் எப்படி பண்றதுனாங்க பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா முருங்கை பூ சீசன்றனால நமக்கு வந்து ஈஸியா கிடைச்சிரும். அதனால இந்த சீசன்ல இந்த பூவை வந்து நம்ம செய்து சாப்பிட்டோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த முருங்கை பூவை நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த முருங்கைப்பூவில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இதில் கால்சியம், இரும்பு சத்து இந்த மாதிரி அதிகமாக நமக்கு இருக்கிறதுனால நம்ம டெய்லியும் உணவில் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லது. இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து அலசி எடுத்துக்கலாம். இப்போ பூவை வந்து தாளிக்க ஆரம்பிக்கலாம் வாங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும். 1/2 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இப்போ ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 2 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு வெங்காயத்தை நல்லா நீல வாக்கில் கட் பண்ணியது இதில் சேர்த்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கிறதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இடிக்கிற கல்லில் ஒரு 10 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். இப்போ இடித்த பூண்டு பச்சை மிளகாயை இப்போ வெங்காயத்தோடு சேர்த்துக்கலாம். இப்போ முருங்கைப்பூவை சேர்த்துக்கிறேன். இப்போ இது வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்க விட்டுடலாம். இந்த பூ பார்த்திங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. ரத்தம் இல்லாதவங்களுக்கு இந்த பூவை வந்து டெய்லியும் பொரியலாகவோ இல்லை சூப்பாகவோ செஞ்சு கொடுத்திங்கன்னா ரத்தம் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து முட்டையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து 4 முட்டையை நான் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இந்த பூவை வந்து ஒரு பக்கமாக ஒதுக்கி விட்டுட்டு இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ இந்த முட்டையில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு சிட்டிக்கு பெருங்காயத்தூளை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். அப்போ தான் இந்த முட்டையில் வந்து உப்பு எல்லாம் நல்லா சேர்ந்து நமக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூவும் வந்து முட்டையோடு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த முட்டையெல்லாம் நல்லா இந்த பூவோட மிக்ஸ் ஆகி நல்லா பொரியலாட்டம் வந்திருக்கு. இது வந்து இன்னும் கொஞ்சம் உதிரியாக வரணும். இன்னும் ஒரு நிமிஷம் போல் நம்ம நல்லா வதங்க விடலாம். இப்போ பாருங்கள், நல்லா உதிரியாக வந்திருக்கு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். இப்போ தேங்காய் பூவை வந்து சேர்த்துக்கிறேன். இந்த தேங்காய் பூ சேர்க்கும்போது பொரியல் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ ரெடி ஆகிடுச்சு நம்மளோட முருங்கைப்பூ முட்டை பொரியல். இப்போ வாங்க இதை பரிமாறலாம். இது சாம்பார் சாதத்தோட அப்புறம் தயிர் சாதத்தோட சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ உதிரியாக சூப்பராக வந்திருக்குன்னு. ஆஹா, சாப்பிடும்போது ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ஏன்னாங்க நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணுறீங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. பசித்து ருசித்து சாப்பிடுங்க.